Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சி ஜிம் போகிற எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ மறக்காம வீடியோ கடைசிக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஜிம் போகிற எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், மார்னிங் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா, ஈவினிங் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பாடியை ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் நேம் சர்காடியன் ரித்தம்ன்ற ஒரு எனி டைம் ஆக்டிவேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் தான் நம்ம ஓவரால் எவ்ரி பாடியுமே கண்ட்ரோல் பண்ணணும். அதேமாதிரி நம்ம பாடி டெம்பரேச்சர் ஆகட்டும், மற்ற ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே மைண்ட் முதல் கொண்டு நம்மளோட டோபமைன் முதல் கொண்டு எல்லாமே இந்த ஒரு ஹார்மோன் மூலமாக தான் மொத்தமாக இயங்குது. ஸோ இந்த ஹார்மோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சரியான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். ஸோ இந்த ஹார்மோன் நம்ம எப்படி வந்து பார்த்தா கரெக்டான விதத்தில் பூஸ்ட் பண்ணுறதுனா, ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட டோபமைன் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தணும், ஸ்டாப் வேஸ்டிங் டைம்ன்ற மாதிரி, சரிங்களா. ஸோ உங்களோட டோபமைன் சரியான முறையில் நீங்கள் கொண்டு போகிறது தான் இந்த பெரிய ஹார்மோனே வந்து பார்த்தா அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கல்ல, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாமா, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணலாமான்றது கூட இந்த ஹார்மோன் தான் தீர்மானிக்குது. ஸோ இந்த ஒரு ஹார்மோன் தான் நம்ம மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாமா, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு தீர்மானிக்குது. அது எப்படின்னா, ஸோ நம்ம மார்னிங் டைமில் நம்ம பாடி டெஃபினெட்லி டெம்பரேச்சர் லோவில் தான் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஹையில் தான் இருக்கும் நம்ம டெம்பரேச்சர். சயின்டிஃபிக்காக இதுதான் உண்மை. ஸோ மார்னிங்கில் லோ டெம்பரேச்சர், ஈவினிங்கில் ஹை டெம்பரேச்சர். எப்படின்னா, ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்க எழுந்திருப்பீங்க. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தா ஒரு ரெகுலராக ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும். ஈவினிங்கில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட பாடியோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் பீக்கில் இருக்கலாம், ஒரு டைட்டில் கூட இருக்கலாம். பட் டெஃபினெட்லி சயின்டிஃபிக்காக உங்களோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையில் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சர்காடியன் ரித்தம் என்ற ஹார்மோன்றாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்கள் பாடியை வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுது, சரிங்களா. ஓகே, இப்போ மார்னிங் ஒர்க் அவுட் பெஸ்ட்டா, ஈவினிங் ஒர்க் அவுட் பெஸ்ட்டான்றதை இப்போ நான் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் ஒர்க் அவுட்னா என்ன, அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், மறக்காமல் கவனிங்க, சரிங்களா. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் என்ன பண்ணுன்னா, உங்களோட மெட்டபாலிசம் மட்டும்தான் பூஸ்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி உங்களோட ஃபோக்கஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டே இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை படிக்க போகிறீங்களோ, உங்களோட ஃபோக்கஸிங் வந்து பார்த்தா டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட மூடியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் டெஃபினட்டாக செய்ய முடியும். படிக்க முடியும், படிக்கிறதாகட்டும், வேலை செய்யறதாகட்டும், டெஃபினட்டாக கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் அந்த விஷயம் செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ½ hour 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, டெஃபினட்டாக அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் வந்து பார்த்தா பூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களோட மற்ற ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும் உங்கள் ஹோல் டே ஃபுல்லாக, சரிங்களா. இப்போ மைனஸ் என்னென்னா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஹெவியாக வெயிட் தூக்கி கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மசில் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் காலைல தூங்கி வச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு ஜாக்கிங்லாம் போயிட்டு வந்தால் கூட ஒரு 50% ஒரு 80% மட்டும் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மசில் வந்து பார்த்தா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கும். பட் மற்றபடி மசில் வந்து தான் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் அவுட்டோட ஒரே ஒரு மைனஸ். இப்போ ஈவினிங் ஒர்க் அவுட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயும் போல் பாடி ஈவினிங் டைமில் வார்மாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் தான் இருக்கும். சயின்டிஃபிக்காக இதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. காலையில் இருந்ததை விட டெஃபினட்டாக ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும் நம்ம பாடி. அதே மாதிரி மசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃபாக இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கி வச்சுன்னவே ஸோ வந்து பார்த்தா அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்காது. பட் ஈவினிங் டைமில் உங்களோட மசில் டெஃபினெட்லி மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோல் டே வந்து பார்த்தா படிக்கிறீங்களோ ஒர்க் பண்ணுறீங்களோ, அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட மசில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்களால் நல்லா புஷ் பண்ணி இன்னும் வந்து பார்த்தா நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது உங்களால் 1.5 மணி நேரம் கூட உங்களால் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஹோல் டே ஒர்க் அவுட் நீங்கள் வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு நீங்கள் வந்து ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக டெஃபினட்டாக நீங்கள் ஈவினிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தா உங்களை விட்டு கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஹோல் டே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தா படிச்சுட்டு வரீங்க ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஜிம்மில் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் சரிங்களா. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட், ஈவினிங் ஒர்க் அவுட் எதாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. பட் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி மார்னிங்கை சூஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஒர்க் அவுட் தான் பெஸ்ட். ஏன்னா வந்து பார்த்தா மார்னிங் ஒர்க் அவுட்டில் நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கார்டியோ பண்ண முடியும், நல்ல பூஸ்ட் கிடைக்கும், கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் லைஃப்லாம் வந்து பார்த்தா அந்த ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி ஷோராக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மசில் பில்ட் பண்ண போகிறீங்க, பல்கிங் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஈவினிங் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தா ஈவினிங் டைம் வந்து பார்த்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களால் பண்ண முடியும், ஹெவி வெயிட் தூக்க முடியும், நல்லா வந்து பார்த்தா மசில் ரெக்கவரி ஈஸியாகும். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாவே போய் தூங்குவீங்க. ஸோ இப்போ நல்ல மசில் ரெக்கவரி ஆகும் சரிங்களா. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் மசில் பில்டிங் பண்ணுறீங்க, ஒரு காம்படிஷன் போகிறீங்கன்னா ஈவினிங் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஹை பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருக்கும் சரிங்களா, சொல்லவே தேவையில்லை. ஸோ காமன்லி வந்து பார்த்தா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு, அதாவது மார்னிங் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலும் சரி, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, கெஃபைன் ஒன்று எடுத்துக்கோங்க. கெஃபைன்னா ஒன்றும் இல்லை, பிளாக் காஃபி சரிங்களா. கெஃபைன் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிளாக் காஃபி டெஃபினெட்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் காமனாக ஒரு ஃபுட்டு இதுதான், கெஃபைன் எடுத்துக்கோங்க, பிளாக் காஃபி, அவ்வளோதான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி பிளாக் காஃபி டெஃபினட்டாக எடுங்க. உங்களோட எனர்ஜி லெவலை பீக் லெவலில் கொண்டு போகும் சரிங்களா. ஸோ ஃபைனலி மார்னிங் ஒர்க் அவுட், ஈவினிங் ஒர்க் அவுட் யார் யாருக்கு பொருந்தும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஒர்க் அவுட் போங்க. நீங்கள் மசில் பில்டிங் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ஈவினிங் ஒர்க் அவுட் போங்க. உங்களுக்கு நல்ல பீக் லெவலில் வந்து பார்த்தா எனர்ஜி கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கொடுத்துங்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ரொம்ப வந்து பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, எனக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.